ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த சேலஞ்சை வந்து எனக்கு எந்த சேனல்காரங்களும் கொடுக்கல. சப்ஸ்கிரைபர் வந்து செந்தில்குமார் அப்படிங்கிற ஒரு அண்ணா தான் நீங்கள் வந்து ஸ்னீசிங் சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னடா அது ஸ்னீசிங் சேலஞ்ச், இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் கேள்விப்பட்டதே இல்லை. சரி என்னதான் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தும்மல் வர வைக்கக்கூடிய சேலஞ்சு. எப்படி தும்மல் வர வைக்கிறாங்கன்னா, மூக்குக்குள்ளே பட்ஸு, அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் மூக்குக்குள்ளே விட்டு அதில் வந்து தும்மல் வருது. ஸோ அதுதான் வந்து ஸ்னீஸ் சேலஞ்சாமா. பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு சளி பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தும்மல், இருமல் இந்த ரெண்டும் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. எப்படி தும்மல், எப்படி அதுவும் பச்சை மிளகாவெல்லாம் மூக்கில் விட்டு எப்படி தும்மல் வந்துச்சுன்னா அவ்வளோதானே. சும்மாவே வந்துட்டு நம்ம நார்மலாக கொஞ்சம் காரம் வந்து சில மிளகா பொடியெல்லாம் சாப்பிட்டோன்னா இந்த இடம்லாம் எரியும், அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மூக்குக்குள்ளெல்லாம் விட்டோன்னா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக ஒரு 3 திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் எனக்கு தும்மல் வருதான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கரம் மசாலா பொடி, அப்புறமா இது வந்துட்டு வத்தல் பொடி, அப்புறமா இது வந்துட்டு மிளகு பொடி. இந்த 3த்தையும் வச்சுருக்கேன். இந்த 3த்துலேயும் எனக்கு தும்மல் வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு அந்த பட்ஸ் எல்லாம் விட்டு பண்ணது எனக்கு சுத்தமாக எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால தான் நான் வந்துட்டு இந்த 3த்துலேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வத்தல் பொடி எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு 2 வாட்டி தும்மல் வந்துச்சு. இனிமேல் தும்மல் வரலையா தெரியல. சரி பார்க்கலாம். என்னத்தான் பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன. ஏன் இந்த பயம்? இல்லை, கொஞ்சம் பார்த்து போனேன். ஏன்னா நைட் டைம் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. ஆமாம், நைட்டு 10:30 ஆச்சு, ஹாஸ்பிட்டல் கூட கிடையாதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் போகாது. சரியா, பார்ப்போம். என்னதான் ஒரு ஐடியா இல்லையா, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் சாப்பிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ தெரியல. சாப்பிடலாம் மாட்டேன். பார்ப்போம் தும்மல் வருதான்ட்டு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து வத்தல் பொடி டப்பால இருந்து சமைக்கிறதுக்கு மாற்றி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தும்மல் வரும். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தும்மல் வருதான்னு தெரில, பார்க்கலாம். நம்ம நான் அந்த அண்ணாக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. முன்ஜென்மத்து பகையா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒன்றும் வரலை. இந்த வாசனையை பார்க்கும்போது முட்டைக்கறி வச்சு சாப்பிடணும் போல ஃபீல் ஆகுது. ஐயோ, பறந்து போதே. ஆமாம், கொஞ்சம் பயமாக வேற இருக்கு எனக்கு. என் புருஷன் சொன்ன மாதிரி நைட் டைமில் ஹாஸ்பிட்டல் வேறு இருக்காது. அப்புறம் கொரோனான்னு ஏதாவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த பொண்ணு வேறு தும்மிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதானா சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி கூப்பிட்டு போனால் அப்படியே விட்டுருவீங்கல்ல, அப்பா ஜாலி அப்படின்னு. எவ்வளோ லைட்டாக நெடி மட்டும் அடிக்குது, மூக்கெல்லாம் காந்த போகுதுன்னு நினைக்கிறேன். இதுலயும் கிட்ட வச்சு விட்டு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றேன். அது அந்த பக்கம் தான் பறக்குது. அந்த பிரச்சனை இல்ல, மூக்குக்குள்ள பறக்கு. மூக்குக்குள்ள பறக்குமா? என்னத்தான் அப்படி சொல்றீங்க? மிளகு வந்து அந்த அளவுக்கு இது இல்லை. ஏன்னா நான் இதை அரைச்சி வச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ மிளகுல அந்த அளவுக்கு ஆட்டம் இல்லை. வத்தல் பொடி தான் ட்ரை பண்ணுவோம். நான் வேற ஒன்று ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, வத்தல் பொடி இருக்குல்ல, மொத்த டப்பாவையும் தூக்கிட்டு வந்துட்டேன். தும்மல் வந்துருச்சு தும்மல். எனக்கு இருமலே வந்துச்சு. மூணு தும்மல் வந்துருச்சு. ஒரு வழியாக தும்மல் வந்துருச்சு. அப்போ கண்ணிலலாம் கண்ணீர் வரலை, நல்ல வேலை. அவ்வளோதான், ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணாமா, ஜாலியாக இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் எரியுது எனக்கு. அதான் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ண உடனே தான்
ஏசி வேற விடுதுல. ஐயோ அப்ப போதும் எனக்கு நான் ஒரு 3 தும்மல், என் வீட்டுக்காரங்க ஒரு தும்மல், மொத்தம் 4 தும்மல் போட்டாச்சு. எப்படியோ ஸ்னீசிங் சேலஞ்சில் தும்மல் வந்துருச்சுடே எங்களுக்கு. நாங்கள் வந்து சேலஞ்சை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதை விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி போடுங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இன்னொரு இதில் வந்து ஒரு துயர சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போது இந்த இடம் அப்புறம் இங்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணணும், அப்போ தான் நான் வந்து தப்பிப்பேன். ஓகே அவ்வளோதான் ஸ்னீஸ் சேலஞ்ச் வந்துட்டு தும்மிட்டேன் ஒரு வழியா. ஓகே அவ்வளோதான் ஸ்னீஸ் சேலஞ்ச் வந்து முடிஞ்சுது. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த சேலஞ்சை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.